இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 543 பேர். இந்த 543 பேரில் ஒரு 330 பேர் ஆளுங்கட்சின்னு வச்சுக்கோங்க, 340 கூட வச்சுக்கோங்க ஆளுங்கட்சி, மீதி எல்லாம் எதிர்கட்சி. சரிங்களா? இதில் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து மொத்தம் 40 பேர். ஆனால் இந்த சங்கி கூட்டங்களுக்கு, இந்த நாம் தமிழர் கட்சி போன்ற அல்லக்கைகளுக்கு இந்த 2 சீட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட்டு, இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இதுக்கு நிற்கிறாங்க, அவங்க 2 சீட்டு வாங்கிட்டு என்னத்தை பேசுகிறாங்க. அந்த எங்கள் தலைவர் 2 சீட்டு வாங்கி 2லேயும் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்கிறார். விழுப்புரம் தொகுதியில் அண்ணன் ரவிக்குமார் நின்று ஜெயிக்கிறாங்க. 2 பேரும் பாராளுமன்றத்தில் சும்மா உட்காந்துருக்க கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் யார் பேசுகிறா தெரியுமா? ஒரு வார்டு உறுப்பினர் கூட வர்றதுக்கு வக்கு இல்லாத நாம் தமிழர் கட்சி இந்த சங்கிகள் தான் பேசுகிறாங்க. வார்டு உறுப்பினர் கூட வர்ற வக்கு இல்லை, ஒரு மெம்பரு அதுக்கும் வக்கு இல்லை. நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு இந்த 2 சீட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 2 சீட்டுக்கு முட்டு கொடுக்குறீங்க. அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் நன்றி சொல்கிறேன்னா, அந்த கேள்வியை கேட்கும்போது இந்த 2 சீட்டு அங்கே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. அதை நானே சொல்கிறேன். ஆனால் காங்கிரஸின் திமுக சார்பாக கூட்டணியில் தான் இருந்து ஜெயிச்சு போகிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் காங்கிரஸை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு, திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாராளுமன்றத்தில். அதுக்கு ஆதாரம் இருக்குது, வீடியோ போடுறேன் பாருங்கள். அது பாராளுமன்றத்தில் அதுவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று தான் காங்கிரஸை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ் ஈழத்திற்காக. சரிங்களா? கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வழங்கிய அறிக்கையில் 50,000 வீடுகளை கட்டித்தரப்போகிறோம், 1000 வீடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறோம் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 100 வீடுகள் கூட இதுவரையில் கட்டித்தரப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே வீடுகள் இருக்கும் இடமே இல்லாத வகையில் புல்டோசர்களை வைத்து இடித்து தரைமட்டமாக்கி அங்கே ராணுவம் நிலையான ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறது. இந்த நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு அங்கே இந்திய அரசு எத்தகைய பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்ய போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கள் உணர்வுகளை இங்கே விரும்பிய வகையில் எங்களால் வெளிப்படுத்த முடியாத நிலை இருப்பதைக் கண்டு நான் வேதனைப்படுகிறேன். விரும்பிய தலைப்பில் பேச முடியவில்லை, விரும்பிய கருத்துக்களை எங்களால் இங்கே சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற அவையிலேயே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை இங்கே கண்டு நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேச தொடங்குகிறோம் என்று அறிவித்தவுடன் 90% உறுப்பினர்கள் இந்த அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதுவே ஈழத்தமிழர்களையும் இந்த தமிழ் இனத்தையும் எவ்வாறு இந்திய அரசு மதிக்கிறது அல்லது இந்த அவை மதிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக புலப்படுத்துவதாக அமைகிறது. என்றாலும் இங்கே பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் மனிதநேயத்தோடு எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா, எங்கள் உரிமைகளை பற்றி பேசக்கூடாதா? ஏறத்தாழ 2 லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம். 15 லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண், எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள். 50,000 பேர் ஊனமுற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையிலே அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஈழத் தமிழர்களை காப்பாற்ற இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு பரிதாபம் கொண்டு 500 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதனால் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது, நாங்கள் சிந்தியிருக்கிற ரத்தத்தை துடைத்து விட முடியாது. ஆகவே இந்திய பேரரசு இதில் தீவிரமாக அக்கறை செலுத்தி ஈழத் தமிழர்களுக்கு அங்கே தனி நாடு ஒன்றை மீட்டு தர வேண்டும். தமிழீழம் ஒன்றுதான் தீர்வு. இந்திய அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும். சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து இந்திய அரசு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆனால்
சிங்களவர்கள் ஒருபோதும் இந்திய அரசை மதித்ததில்லை. அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றியதில்லை. சீனர்களோடும் பாகிஸ்தானியர்களோடும் இன்னும் அண்டை நாடுகள் நமக்கு எதிரான நாடுகளோடும் அவர்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம் தமிழ் மக்கள் இந்தியாவை தம்முடைய தாயகமாக கருதுகிறார்கள். 1927 காந்தியடிகள் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற போது அங்கே பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அவரை பெருமைப்படுத்தியவர்கள் எம் தமிழ் மக்கள். அங்கே இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் எம் தமிழ் மக்கள். காந்தியடிகளை தம்முடைய தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தால் கூட இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் எம் தமிழ் மக்கள். இந்தியா வெற்றி பெற்றால் பட்டாசு கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தான் தமிழ் மக்கள். ஆக இந்தியாவை தம்முடைய தாயகமாக கருதி நம்பி கிடந்த மக்களை இந்திய அரசு கைவிட்டு விட்டதே என்ற வேதனையை இங்கே நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு ஈழத்திலே மட்டுமல்ல, மலையகத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் இன்றைக்கு கொத்தடிமைகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சாஸ்திரியர்கள் பிரதமராக இருந்த போது பண்டாரநாயக்க அவர்களோடு 1964 போட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மதித்ததா? அவர்களுக்கு உரிய குடியுரிமையை வழங்கினார்களா? வாக்குரிமையை வழங்கினார்களா? இன்னும் அங்கே அவர்கள் அனாதைகளாக கொத்தடிமைகளாக வாழக்கூடிய நிலை இருக்கிறது. கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டில் மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளில் ஏறத்தாழ 300 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 300 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிற நிலையிலும் கூட இந்திய அரசு ஒரு முறை கூட கண்டித்ததில்லை. சிங்கள அரசுக்கு இந்திய அரசு பயப்படுகிறதா அல்லது தமிழர்கள் பிரச்சனையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எங்களை அவமதிக்கிறதா என்கிற கேள்வியை இந்த அவையிலே நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்திய அரசை நாங்கள் நம்பி இருக்கிற காரணத்தினால் இந்திய எல்லைக்குள்ளே தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் தேசிய இனங்களிலேயே மிகப்பெரிய தேசிய இனம் தமிழ் தேசிய இனம். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம், 7.5 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம், உலகம் முழுவதும் 10 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம். அப்படிப்பட்ட தேசிய இனத்தின் சார்பிலே நாங்கள் இந்திய அரசை கேட்டுக் கொள்கிறோம். உடனடியாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலே அக்கறை செலுத்த வேண்டும். ஐநா பேரவையை குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா சொல்லுகிறது, இங்கிலாந்து சொல்லுகிறது, கனடா சொல்லுகிறது. ஆனால் இந்திய அரசு ஏன் இன்னும் வாய்மூடி இருக்கிறது? மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே இந்தியா அதை அணுக வேண்டும். 1.5 லட்சம் தொண்டர்களை முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் உலகமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை போல இந்திய அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த இனப்படுகொலையை. எனவே இனப்படுகொலை குற்றவாளிகள் ராஜபக்சே கும்பலை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும். இந்திய பேரரசு ஒரு மாபெரும் வல்லரசு. இந்திய பேரரசு 120 என்பது 1 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதாரண சுண்டைக்காய் நாடு. இலங்கையை போல 120 மடங்கு மக்கள் தொகையில் பெரிய நாடு இந்திய அரசு. ஏன் இந்திய அரசு அச்சப்படுகிறது? எதற்காக அச்சப்படுகிறது? இந்திய காப்பாற்ற வேண்டும். ராணுவம் இங்கே செய்கிற நில அபகரிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் கலாச்சாரத்தை இந்து கோவில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி பௌத்த விகாரங்களை எழுப்புகிறார்கள். கலாச்சார அடையாளங்களை சீரழிக்கிறார்கள். குடியிருந்த இடங்களே அடையாளம் இல்லாமல் அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்து 21ஆம் நூற்றாண்டு சர்வாதிகாரி ராஜபக்சேவுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அது இந்திய அரசால் தான் முடியும். ஈழ தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும். இந்திய அரசால் தான் முடியும். ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த போது அங்கே அந்த மக்களுக்கு உணவு வழங்கலாம். இங்கிருந்து விமானத்தை ராஜீவ்காந்தி எடுத்ததை போல இன்றைய அரசு துணிச்சலாய் முடிவெடுக்க வேண்டும். இலங்கை மீது படையெடுக்க வேண்டும். ஈழ தமிழர்களுக்கு தனி நாடு பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அதாவது இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, இந்த 2 சீட்டுன்னு சொல்லிட்டு தெரியுறீங்கல்ல, இந்த 2 சீட்டு தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில், இது வந்து 2011 பாராளுமன்றத்தையே கலக்கிய பேச்சு இது ஈழத்தமிழர்களுக்காக. இப்படி நிறைய இருக்குது. இந்த மக்கள் வந்து நீங்கள்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. மேடையில் நின்று உங்களை அதே கவர்ச்சியாக கிளுகிழுப்பாக சீமான மாதிரி போய் பேசினால் நாக்க தொங்க போட்டுட்டு பார்ப்பீங்க போல் இருக்கு. இன்னும் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பாருங்கள்.